ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி கலாத்தியர் 2 அதிகாரம் 20 Galatians chapter 2 verse 20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், கிறிஸ்துவுடனே கூட அறையப்பட்டேன். ஐ ஹவ் பீன் க்ரூசிஃபைட் வித் கிரைஸ்ட். நான் கிறிஸ்துவுடனே கூட அறையப்பட்டு இருக்கிறேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல என்று சொல்கிறார். இனி நான் அல்ல. ஆங்கில வேதத்தில் வாசிக்கிறேன், I have been crucified with Christ. It is no longer I who live, but Christ lives in me. அப்போது ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, இட் இஸ் நோ லாங்கர் ஐ. அந்த ஐ, நான் என்கிற காரியம்தான் இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டம். நம்ம அநேக நேரங்களிலே நம்முடைய சத்துரு வெளியே இருந்து தான் நம்மை தாக்கி கொண்டு இருக்கிறான்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். அது வாஸ்தவம்தான். சாத்தான் வெளியிலிருந்து நமக்கு விரோதமாக தாக்குதலை நடப்பிக்கிறான். அது இல்லை என்று சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஆனால் சாத்தான் எந்த அளவுக்கு வெளியே இருந்து தாக்குறானோ, நமக்கு உள்ளேயே ஒரு பெரிய சத்துரு ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் அது வேற யாரும் இல்லை, அந்த நான் என்கிற அந்த சுயம். அந்த சுயம்தான் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ஒரு பெரிய எதிரியாக இருக்குது. நம்ம எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா சுயத்தை விடுவதற்கு நமக்கு மனம் இல்லை. நம்ம எப்பொழுதுமே செல்ஃப் சென்டர்டாக தான் இருக்கிறோம். செல்ஃப் சென்டர்ட். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை செல்ஃப் சென்டர்ட் கிடையாது. அது பார்த்திங்கன்னா காட் சென்டர்ட், பீப்புள் ஓரியன்ட். அப்படி தான் ஆண்டவர் அவருடைய சிந்தை காணப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். பிலிப்பியர் 2 அதிகாரம் 4 வாசிக்கிறேன். அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறனுக்கானவைகளை நோக்குவனாக, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவது. அப்போ அவனவன் தனக்கு 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 எனக்கு, என்னுடையது, என் மனைவி, என் புருஷன், என் பிள்ளை, என்னுடைய ஊழியம், என் சபை, எல்லாமே என்னுடையதுன்னு சொல்லி இன்றைக்கு எப்படி இருக்கிறாங்கன்னா, சுயத்தை, செல்ஃபை, ஐ என்று சொல்லக்கூடிய அந்த ஐயை மையமாக வைத்து இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சேயிங் இப்படி சொல்லுவாங்க, எஸ் ஐ என் சின். இந்த எஸ்ஸுக்கும் என்னுக்கும் நடுவில் ஐ வந்துருச்சுன்னா அது சின். ஆனால் அந்த ஐ நான் ஒன்றும் இல்லை, நான் பூஜ்யம், ஐ எம் அ சைஃபர், ஐ எம் அ ஜீரோ அப்படின்னு சொல்லி மாறிடுச்சுன்னா SON, சன், தேவனுடைய குமாரன் என்று அது மாற்றப்படும். அப்படி சொல்லுவாங்க, ஒரு வழக்கச்சொல். அதுபோல் இன்றைக்கு அவனவன் தனக்கானவைகளையே நோக்காமல் நாம் வாழ்வதற்கு இங்கே சிலுவை எனக்குள் செய்த காரியத்தை தான் இங்கே பவுல் சொல்கிறார். சிலுவையில் இயேசு எனக்காக செய்த காரியங்கள் அநேகம் உண்டு. ஆனால் சிலுவை எனக்குள் என்ன நடப்பித்தது, என்னை அந்த சிலுவை எப்படியாய் மாற்றிற்று என்பதை தான் இங்கே பவுல் சொல்கிறார். நான் சிலுவையில் அறையுண்டேன், நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். ஐ என்று சொல்கிறார். அந்த ஐ ஹவ் பீன் க்ரூசிஃபைட் வித் கிரைஸ்ட். இட் இஸ் நோ லாங்கர் ஐ who live. அப்போ அந்த ஐ என்கிற அந்த சுயம், அந்த நான் என்கிற அந்த அகம்பாவம், அது மரிக்க வேண்டும். சிலுவையில் அறையுண்டதாக அது காணப்பட வேண்டும். அதை தான் கிறிஸ்து இயேசு சொல்லும் பொழுது நாம் வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 9 அதிகாரம் 23 வாசிக்கிறேன். லூக் சாப்டர் 9 verse 23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி,
ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறது அப்படின்னு சொன்னாலே, ஃபாலோயிங் ஜீசஸ் கிரைஸ்ட், நம்மலாம் ஃபாலோயர்ஸ் தான். இயேசு கிறிஸ்து கிறிஸ்டியன்ஸை உருவாக்க வரல. அவர் இந்த பூமிக்கு வந்தது ஃபாலோயர்ஸ், டிசைபிள்ஸ். அந்த ஃபாலோயர்ஸ், அந்த டிசைபிள்ஸ் யார் என்று சொன்னால், அவங்களுடைய முதல் குவாலிஃபிகேஷன் என்ன? அவர்கள் தன்னைத்தான் வெறுத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்போது ஆண்டவர் சொன்ன முதல் காரியமே, உங்களை நீங்கள் வெறுக்கணும். நான் அல்ல, எனக்குள் இயேசுவே இருக்கிறார். அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறனுக்கானவைகளை நோக்குவனாக கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களில் இருக்க கடவது. கிறிஸ்து இயேசு என்ன செஞ்சார்? அவர் சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தி, அவர் தன்னை தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் மனுஷ ரூபமாய் அவர் காணப்பட்டு, அவர் எல்லாவற்றையும் துறந்தவராக இந்த பூமிக்கு வந்தார். அதுபோல தான் இன்றைக்கு நாமும் நம்முடைய சுயத்தை கல்வாரி சிலுவையிலே அறையுண்டதாக நாம் காணப்படும்போது, அதுவே கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய முதல் குவாலிஃபிகேஷன் என்பதை நாம் புரிந்து கொண்டு நாம் தொடர்ந்து அப்படி செய்வோம். இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே, சிலுவை எனக்கு என்ன செய்தது, சிலுவையிலே எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். சிலுவை எனக்குள் என்ன நடப்பித்தது, என்னை எப்படி அந்த சிலுவை மாற்றிற்று என்பதை நாம் நோக்கி பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you all. ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் வாசிக்க கேட்ட வார்த்தையின்படி கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்ற வார்த்தையின்படியாய் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருளி, அந்த சுயம் என்கிற எதிரியை ஆண்டவரே சிலுவையிலே அறையுண்டதாக காண கர்த்தர் கிருபை செய்தல் முடியாது ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.